பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. சித்தார்த் மாட்டுக்கும் அப்படியே நிக்கும்போது தான் தெரியுது. ஒட்டுமொத்த பேரும் வந்து இவங்கலாம் வந்திருக்காங்க. அச்சச்சோ! இச்சாதாகினி வந்து ஃபுல்லா வீட்டையும் வந்து கைப்பற்றிட்டாளா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்பூதிரி ஒரிஜினல் நம்பூதிரி வந்து வேக வேகமா வரப்ப, பூஜையெல்லாம் நிப்பாட்ட வேணாம். நான் வந்துட்டேன் சித்தார்த்து அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ராணி வந்து ஒவ்வொரு ரூமுக்கா வந்து போறாங்க. போறப்ப தான் வந்து தெரியுது, பாட்டி தாத்தாலாம் எங்க இருக்காங்கன்னு. அவங்கள வந்து பத்திரமா வந்து கை, கால்ல கட்டியிருந்த கட்டெல்லாம் வந்து அவுத்துடுறாங்க. அவுத்துட்டு அப்படியே வந்து அவங்க எந்திச்சிடுறாங்க. "வாங்க நம்ம பூஜை இருக்கிற இடத்துக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வரப்ப, "இவங்கலாம் எங்க இருந்தாங்க?" அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப, "ராணி தான்ப்பா வந்து எங்கள கூட்டிட்டு வந்தா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே, ஆல்ரெடி இந்த மாரி விஷயம்லாம் நடக்கும்னு ராணிக்கு வந்து முன்கூட்டியே வந்து தெரியும். இந்த மாரி வந்து திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வந்து அவங்க கையில கட்டியிருக்காங்கல்ல, அந்த விஷயம் வந்து பேசிக்கிட்டே இருக்கு. "ராணி, நீங்க கொஞ்சம் இதுல இருக்கீங்க. கொஞ்சம் பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருப்பினும் மீறி அந்த இடத்துல வந்து நம்ப ராணி மாட்டுக்கும், அவங்களால முயற்சிய வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வந்து, "என்னடா இது இவ்வளோ நேரம் வந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கா? இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ?" அப்படின்னு சொல்லி தான் தமன்னாவும், ரகுவரனும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ போற போக்க பார்த்தா வந்து லேக்கா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிருவா போல இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வந்து, அந்த பரமேஸ்வரனோட அருள் வந்து கண்டிப்பா வந்து ராணிக்கு வந்து இருக்கு. அதனால தான் வந்து இவ்வளோ நேரம் வந்து வாசிக்க முடியுது அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து நம்பூதிரி வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, ராணி தன்னால முடிஞ்ச முயற்சிப்படி செஞ்சுடுறாங்க. திடீர்னு வாசிக்க முடியாம, அப்படியே வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க அந்த இடத்துல. யாரும் வந்து நவுராதீங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இங்கேயே இருங்க. நமக்கு ரொம்ப தூரம் வந்து எங்கேயும் எங்கள விட்டுட்டு போயிடாதீங்கன்னு நம்பூதிரி வந்து சொல்றாங்க. சித்தார்த்து அந்த தண்ணிய வந்து கையில குடுப்பா அப்படின்னு சொன்னோனே, அந்த தண்ணிய வந்து கையில வந்து வாங்கிக்கிறாங்க. நம்ப சித்தார்த் கிட்டேருந்து. அப்படியே வந்து ரெடியா இருக்காங்க. வாசல்ல பார்த்தா வந்து ஏகப்பட்ட பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்கள நோக்கி எல்லாரும் வந்து ஆச்சரியமா பார்க்குறாங்க. தர்ஷினி வந்து பார்க்குறாங்க வாசல்ல. "அண்ணா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்?" அதான் நம்பூதிரி சொல்றாங்களே, "எல்லாரும் நம்ப இங்க தான் ஒத்துமையா இருக்கணும். இந்த இடத்த விட்டு போக்கூடாது." அது மட்டும் இல்லாம, அந்த சித்தர்கிட்ட நான் கேட்டப்போ வந்து சொன்னாங்க, "இது கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன்னு" சொல்லி, அந்த ராஜமுத்திரன் என்னமோ ஒண்ணு கையில வச்சிருக்காங்கல்ல, ராணி இவ்வளோ நேரம் வாசிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அத வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த இது இருக்கிற வரைக்கும் இச்சாதாகினியால எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாரி தான் சொல்றப்ப, இருப்பினும் வந்து தாத்தா எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிக்கிறப்ப, மாடியிலேருந்து வந்து ரகுவரனும், தமன்னாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடக்க போதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லும்போது, "இன்னைக்கு சூப்பரான ஒரு விசேஷமான நாள் தான். நமக்கு இத்தன நாளா வந்து ராணி வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ராணி வேற நல்லா தூங்கிட்டா. ராணி முழிச்சிருந்தாவது நம்ம வந்து யூகிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ராணி வந்து இப்ப நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கா. எல்லாமே தலைகீழா மாறப்போகுது" அப்படின்னு சொல்லி இவங்க தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. மேல வந்து பரமேஸ்வரன் வந்து செம்மையா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வந்து வினய வந்து காட்டுறாங்க. அவங்க செம்மையா வந்து டான்ஸ் ஆடி அவங்க கையில இருக்கிற ஒரு விஷயத்த வந்து அப்படியே வந்து கீழ வந்து தூக்கி போடுறாங்க. அது வந்து இச்சாதாகினிய நோக்கி வந்து வேக வேகமா வந்துட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் இன்னைக்கு நான் நெனச்சது எல்லாம் நடக்கப் போகுது. ராணி நீ வந்து விட்டுட்ட. உன்னோட சந்தர்ப்பம் வந்து போயிடுச்சு. இனிமேட்டு உன் ஆட்டம் முடியிற வரைக்கும் நான் வந்து அமைதியா இருந்தேன். இப்ப என் ஆட்டம் வந்து ஆரம்பிச்சாச்சு. நீ வேற இப்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி லேக்கா அம்மாட்டுக்கும் அதிரடியா வந்து உள்ள வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சித்தார்த் மட்டும் தைரியமா இருக்காங்க. "ராணி உனக்காக நான் இருக்கேன். தர்ஷினி முதல்ல வந்து நீ ராணிய வந்து பார்த்துக்கன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து, "அண்ணா முன்னாடி போ வேணாம். சித்தார்த்து முன்னாடி போ வேணாம்ப்பா. நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து நம்பூதிரி வந்து ஒரு பெரிய ஒரு வட்டத்த வந்து போடுறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் மூலியமா அந்த வட்டத்துக்குள்ள வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்து நிக்க வைக்கிறாங்க. இந்த வட்டத்த தாண்டி வெளியில யாரும் போ வேணாம். இந்த வட்டம் நம்மள வந்து பாதுகாக்கும்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது லேக்கா வந்து மனசுல நினைக்கிறாங்க. இதெல்லாம்லாம் உங்களலாம் காப்பாத்தாது. நான் யார் தெரியுமா? எப்பேர்ப்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல லேக்கா வந்து கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் இந்த வட்டத்த தாண்டி வந்து நம்ம லேக்கா வந்து உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வினய் தான் வந்து ஆதரவு குடுக்கறதுக்கா வந்து மாஸா வந்து ஒரு விஷயத்த செஞ்சிருக்காருல்ல. அது லேக்காவ நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இது வந்து லேக்காக்கு வந்து தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு. எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ராணிய வந்து அந்த விஷயம் பட்டு அவங்களுக்கு பல மடங்கு சக்தி வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க ராணி வந்து மாஸ் பண்ண போறாங்க.